மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா A2B ஸ்நாக்ஸ், அதாவது 3 தால் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் வந்து சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். நியர்லி 3 கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 கிளாஸ் பருப்பு ஆட் பண்ணதுக்கு 1/4 ஸ்பூன் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணேன். அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க, ஃபுல் ஆகிற அளவுக்கு. ஏன்னா அது வந்து நல்லா தண்ணி அப்சார்ப் பண்ணி புஃப்னு வரும். 5 hours later. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்படி ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிட்டு ஃபேன் காற்றுல வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பருப்பை வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி காய விடணும். பாருங்கள், ஆனால் ரொம்ப ஒட்டி ஒட்டி இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் காயும். நல்லா அந்த தண்ணி இல்லாமல் காஞ்சி வரணும். அப்போ தான் வந்து ஆயில் அப்சார்ப் பண்ணாது. நல்லா காய விட்டுருங்க. நெல்லி ஒரு 2 ஹவர்ஸ் காய விடணும். ஸோ காஞ்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். 2 hours. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சி வந்திருக்கு. நம்ம கையில் ஒட்டாது. இது வந்து பருப்பு வந்து நல்லா காஞ்சிருக்கும். லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் இருக்க மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், பட் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ வந்து நல்லா இதை வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பருப்பையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வந்து பருப்பை போட்டிங்கன்னா அது வந்து அப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் அது வந்து எடுக்கவும் முடியாது. இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து பருப்பு எடுக்கிறதுக்கு. ஸோ லைட்டாக அது வந்து புரிஞ்சு வர வரைக்கும் தான். நியர்லி ஒரு 1 minute or 1.5 minutes தான் ஆகும். நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அண்ட் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக கலர் லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.